Hello children, welcome to SS 10th Mathma. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 குவார்ட்லி எக்ஸாமினேஷனில் வந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. ஓகே, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த 12th term from the last term of the arithmetic progress -2, -4, -6 up to -100. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த 12th டேர்ம்னு கேட்டிருக்காங்க. அதாவது 12th term ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த அரித்மெட்டிக், அதாவது ஏபியில் கொடுத்துருக்குற இந்த சீரீஸ் ஏபியில் இருக்குது. இந்த ஏபியில் இருக்கிற சீரீஸ்லேருந்து 12th term கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டுலேருந்து 12th term இல்லை, கொஷின் எல்லாம் ரீட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த 12th term ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த அரித்மெட்டிக், அதாவது ரிவர்ஸ்லேருந்து லாஸ்ட்லேருந்து 12th term தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். சொல்யூஷன் கிவன் ஏபிஎஸ் கொடுத்த ஏபி எடுத்து எழுதிக்கோங்க. -2, -4, -6 up to -100. டு ஃபைண்ட் த டேர்ம் ஃப்ரம் எண்ட் கன்சிடர் த கிவன் ஏபி இன் ரிவர்ஸ் ஆர்டர். அதாவது நம்ம எண்ட்லேருந்து 12th term கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம், இந்த கொடுத்த ஏபியை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கிறோம். ஸோ அப்போது -100, -98, -96 up to -6, -4, -2. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் T1னும் செகண்ட் டேர்மை T2ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை எப்படி எழுதலாம், A = -100. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், D = T2 - T1. T2 என்னது -98 மைனஸ் T1 என்னது -100. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், -98 + 100. ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், 100ல் 98 போயிடுச்சுன்னா 2, பிக் நம்பர் சைன் ப்ளஸ். அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு, நமக்கு 2 வந்திருக்கு. அப்போது nth term of an AP ஃபார்முலா என்னதுன்னா an = a + n - 1 whole d. ஓகேவா? ஸோ இப்போ a நமக்கு தெரியும் -100, d நமக்கு தெரியும் 2, n என்னது 12th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ n = என்னது 12. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a n என்னது 12 = a என்னது -100 ப்ளஸ் n என்னது 12 -1, d என்னது 2. ஓகேவா? ஸோ -100, 12 - 1 என்னது 11, 11 × 2 22, -100 ப்ளஸ் 11 2s are 22, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், 100ல் 22 போயிடுச்சுன்னா -78. ஏன்னா பிக் நம்பர் சைன் என்னது மைனஸ், ஸோ -78. அதாவது A12 என்னது -78. அதாவது 12th term ஃப்ரம் த எண்ட், கடைசியிலேருந்து வந்த 12th term என்னவா இருக்கும் அப்படின்னா -78. ஓகேவா? ஓகே, கொஷின் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் த HCF ஆஃப் 8x⁴ y² 48x² y⁴. இப்போது இந்த ரெண்டு இதுக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 8,48. 8,48 எப்படி HCF கண்டுபிடிப்பீங்க, மினிமம் சின்ன நம்பர்லேருந்து பண்ணணும். ஸோ 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2 4s are 8, 2 2s are 4, 2 4s are 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ நம்ம 2 டேபிள்லே பண்ணலாம். 2 2s are 4, 2 1s are 2, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஈவன் நம்பர் 2 டேபிளில் வரும். ஸோ 2 1s are 2, 2 6 are 12. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 1 இந்த 1 ஆஸ் இட் இஸ் போட்டணும், ஏன்னா நமக்கு 1 வந்துருச்சு. ஸோ 2 3s are 6. ஓகேவா? ஸோ ரிமைனிங் 3 இருக்குது. 3 எந்த டேபிளில் வரும், 3 டேபிள்ஸில் தான் வரும். ஸோ 3 1s are இந்த 1 ஆஸ் இட் இஸ் போட்டணும், 3 1s are 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு x⁴ y² அதுவும், x² y⁴ அதுவும் எடுத்துக்கலாம். இப்போது இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HCF கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு டேர்ம்லேயும் என்ன காமனாக இருக்குது, x⁴ ஹையர் டேர்மு, x² ஹையர் ஸ்மாலஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்தில் x² காமனாக வெளியில் எடுத்துடலாமா? x² வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், இங்கே வெறும் x², இங்கே x² வெளியில் எடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி y² பாருங்கள், இங்கே y² இருக்குது, y⁴ இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்து y² வெளியில் எடுத்துடலாமா? ஸோ அப்போ x² எடுத்துருக்கிறோம், y² எடுத்துக்கிறோம். x² போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வெறும் x² இருக்கும். இங்கே y² நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் y² இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ x² y². இப்போ x² டேர்மில் நம்ம
நம்ம இப்போ பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒன்ஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த ஒய் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒய் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோன்னா ஒய் ஸ்கொயர் ஒன்ஸ் ஆர் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இருக்கிற எல்லா டேர்ம்ஸ் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் 4, ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் டு த பவர் 4. இப்போ இங்கே வந்திருக்க எல்லா நம்பர்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 times 2 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. ஸோ இப்போ HCF for this term என்ன வரும், the HCF of 8x to the power 4 y square, 48x square y to the power 4 is என்ன ஆன்சரு, 48x to the power 4 y to the power 4. ஓகேவா, இதுதான் வந்து HCF. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 + 1 + 1/3 ப்ளஸ் அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா, ஸோ இதோட இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துட்டு இதோட சம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், T1, செகண்ட் டேர்ம் டேர்ம் 2, செகண்ட் டேர்ம் டேர்ம் 3 T3. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி சொல்லுவோம், A = 3. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃப்ரென்ஸ்னால் ஃபார்முலா என்ன, R = T2/T1. T2 என்னது 1/T1 என்னது 3. ஸோ 1/3. A கண்டுபிடிச்சாச்சு, R கண்டுபிடிச்சாச்சு. இப்போது சம் ஆஃப் அப் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்டின்றம்போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ். ஓகேவா, ஸோ சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா என்னதுன்னா A/1 - R. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸோட ஃபார்முலா என்னதுன்னா A/1 - R. ஸோ S இன்ஃபினிட்டி A இருக்க இடத்துல என்ன இருக்குது, நமக்கு 3 இருக்குது, பை 1 - R இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1/3. ஓகேவா, ஸோ இந்த மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்கிற 3 அப்படியே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கணும், நம்ம என்ன பண்ணோம், இந்த 3ஆல் எங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. 3 × 1 3 -1/3. ஓகேவா, ஸோ டினாமினேட்டர் சேமாக 3ஆக வந்துருச்சு. இந்த டினாமினேட்டர் 3 வந்து என்ன ஆகும், மேலே நியூமரேட்டருக்கு போகும். அதாவது 3 - 1 என்ன ஆகும், 2, 3/2/3 வரும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 3 என்ன ஆகும், மேலே போய் மல்டிப்ளை ஆகும். அதாவது சம் ஆஃப் இன்ஃபினிட்டி = 3 × 3/2. 3 × 3 என்னது 9 /2 9/2. சம் ஆஃப் இன்ஃபினிட்டி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 9/2. ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு இந்த 3 சம்ஸும் வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ.